மாமியார்களை பட்ட போராட்டங்கள். பள்ளிக்கூடம் 9வது தான் சார் படிச்சேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் இதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. அதுக்கே அழணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். நைட்டு டிஃபன் செய்வாங்க சார். நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க. நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. பொதுவா மாமியார் மருமகன்கள் ஒரு ஸ்டாண்டர்டான காமனான இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான ஏரியா தனி குடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறதுல. தனி குடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். எதுக்காக எந்த சூழ்நிலையில இந்த முடிவை எடுத்தீங்க? மருமக வந்து படிக்கணும், கல்யாணம் ஆகி வந்த உடனே பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாங்க. மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலை கிடைக்காது, அப்புறம் நிம்மதியா எனக்குன்னு ஒரு காரு பிளாட்னு செட்டில் ஆயிடுவாங்க. அதை நம்ம கிட்ட சொல்லல, பையன்கிட்ட மூலியமா சொல்லி நம்ம இப்படி படிக்கணும், நம்ம காலேஜுக்கு பக்கமாவே வீடு எடுத்து தனி கொடுத்துட்டு போயிடலாம். வரும்போது பூனை மாதிரி வர்றாளுங்க, அப்புறம் வேலையை காட்ட ஆரம்பிச்சாளுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. அப்ப கல்யாணம் பண்ணி நேராவே தனி குடுத்தனம் தான் போனாங்க. நேரா தனி கொடுத்தனம் தான் போனாங்க. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுமா? பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். கட்ட பசங்க. ஓ, நீங்க என்ன நினைச்சீங்க? ஒன்னாதான் இருக்க போறாங்கன்னு தான் நினைச்சிட்டீங்களா? நம்ம கூட இருப்பாங்க, சரி ஒரு வருஷம் கழிச்சு கூட போய்க்குவாங்க, நம்ம பையன் நம்ம கூடவே இருந்தான் அப்படின்னு நினைச்சோம். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. ஆனா வந்த உடனே அவங்க தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. எங்க வரவே தான் இல்லையா? வரதுக்கு முன்னாலே. ஆமா, அதுக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடெல்லாம் பார்த்தாச்சு. புள்ளைய மாத்திடுறாளுங்க, எது கல்யாணமே பண்ணக்கூடாது போல. ஆனா உங்களுக்கு முதல்ல உங்க பையன் சொன்னப்ப எப்படி இருந்தது? கொரோனா டைம்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூடவே இருந்தாங்க. நம்மளை விட்டு பிரியறானேன்னு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருந்துச்சு. என்னுடைய லட்சியங்கள் இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். எங்க மாமியார்களை பட்ட போராட்டங்கள். பள்ளிக்கூடம் 9வது தான் சார் படிச்சேன். 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். ஆனா எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். அப்போ அந்த பாடமா படிச்ச அனுபவம் தான். பட்ட கஷ்ட நஷ்டங்கள்லாம், நான் பட்ட கஷ்ட மாமியார்கள் இதெல்லாம் என் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். அதனால தனி கொடுத்து அனுப்பிட்டீங்க. நானா அனுப்பிச்சிட்டேன். நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும். அது லாஜிக். ஆமா, மறந்தே போச்சுடா. இது என்னது? நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது. அவங்களுடைய சௌகரியத்துக்கு அவங்க வாழணும் இல்லையா சார்? நமக்காக அவங்க வாழ முடியுமா? அது ஒரு கிராம டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். அது பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். சென்னை சார் நானே. அவங்க வந்து கிராமம், சுத்த கிராமம். என்னால கிராமத்தெல்லாம் இருக்க முடியல. 3 மாசம் தான் நான் இருந்தேன். ஃபுல்லா கிராமம், ஆடு மாடு எல்லாமே வீட்டில் தான் இருக்கு. அவங்க காலையில மாடு ஆடு ஓட்டிட்டு போனாங்கன்னா மதியம் வருவாங்க, மதியம் போனாங்கன்னா அதோட நைட்டுக்கு தான் வருவாங்க. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. வந்துட்டு அவங்களே தான் சமைப்பாங்க. அவங்க சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். ஏமா உனக்கு கைகால ஒண்ணு விளங்காம இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊர்ல தான் இருந்தேன் எனக்கு. ஆனா ஊர் வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. ஒரே ஒரு குழம்பு, ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை நிக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? அப்ப எங்க அத்தை கிட்ட நான் கேட்டேன். மாமா வந்து சென்னையில படிச்சிருக்காரு, அவர் அங்கே வேலை வருது, நாங்க வேலைக்கு நாங்க அங்கே போறோம் அப்படின்னு சொல்லி எங்க அத்தை கிட்ட கேட்கும் போது, நீங்க தாராளமா நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. அதுக்கே அழணும். மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? ஊர்ல எல்லா பசங்களும் விளையாடுவாங்க, கொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை கிட்ட வந்து கேட்பாங்க. வர சாக்குல திண்ணை மேல உட்காருவாங்க. இன்னும் குழந்தையனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு வருஷத்துக்குள்ளே அங்க சுத்துவாட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்கிற வேலை, கன்சீவ் ஆயிட்டாங்களா, கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எனக்கு பிடிக்கலனாலுமே அவங்க கூட நான் வயல் வேலைக்கு போவேன், நெல்லா இருக்கிறதுக்கு போவேன். வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. என்னென்ன வேலை இருக்கோ அவங்க கூட நான் எல்லா வேலையும் நான் செய்வேன் சார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே எனக்கு அவ்வளவா இல்லை. நான் ஒண்ணு கிராமம் கொஞ்சம் பிடிக்கல எனக்கு. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இருந்தாலுமே குழந்தை இல்லைன்றதுனால சொந்தக்காரங்க
சொந்தக்காரங்க எதிர்த்து இருக்கவங்க எல்லாருமே வந்து வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இல்ல அந்த டைம்ல எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில தூக்க போல ஏன் குழந்தை இல்லைன்னு சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. எங்க மாமியார் வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வந்து கேட்டாலுமே உங்க வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போங்க, நீ இஷ்டம் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும்? என் மருமகளை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போயிடுங்க. இதுக்காகவே எல்லாரையுமே திட்டி அவங்கள வெளியே அனுப்பிச்சிருவாங்க சார். அவங்க ஒழுங்கா இருக்கணும், சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அங்க நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்துல எல்லாருமே என்ன கேக்குற ஒரே கேள்வி, அதாவது மாமியாரோட எல்லாம் இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஊர்ல தொட்டதுன்னு குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டேன். ஆமா, அதனாலதான் சார் நான் கிளம்புனேன். இந்த சொந்தக்காரங்க மாதிரி வீணா போனவங்க எவனுமே கிடையாது. அதே மாதிரி நான் சென்னையில ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார். அந்த அம்மா தான் சார் அது. என்ன சென்டிமெண்ட் டச்சிங். அந்த அம்மா தான் சார் அது. எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமகள் குழந்தைல இருந்து எனக்கு குறையே இல்ல சார். எந்த பிரச்சனையும் எங்கையில சொல்லி அழுவும் சார். உங்களுக்கு நல்ல இணக்கமா இருக்கு, எல்லாம் சரிதான். என் பையனுக்கு திட்டுவோம் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்பினேன் அப்படிங்கிறாங்க. ஆமா, எத்தனை வார்த்தை சார் சார் மாறிடுச்சு கிராமம். எதையுமே கணக்கு நடந்து உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். எவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். நான் என்ன சொல்ல முடியும் சார்? சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கட்டும். எல்லாவும் பார்த்துப்பா. தனி கொடுத்தனம் போறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கு. ஆனா ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து அனுப்பிடுதுங்கிறது தெரிய வைக்கணும். இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. என்ன சூழ்நிலையில் என்ன காரணத்திற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது? நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வேற சமூகம், வேற ஜாதி. நானு எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. கல்யாணம் பண்ணும்போது எங்க வீட்டுக்காருக்கு ஒர்க் இல்ல, ஜாப் இல்ல. எக்ஸாம் எழுதிருந்தாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம். ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ரைனிங் வந்து செலக்ட் ஆனாதான் வேலைன்ற மாதிரி. நீயாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதா? அப்படி இருக்கும்போது ஒரு 8 மாசம் வரை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்ல. எங்க மாமனார் மாமியார் தான் பாத்துக்கிட்டாங்க. சாப்பாடுல இருந்து எல்லா செலவுமே அவங்க தான் பண்ணுவாங்க. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? சின்ன சின்ன பொருள் வாங்கணும், எனக்காக இதை வாங்கிக்கணும்னாலும் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்க வீட்டுக்கார் போயிட்டு எங்க மாமனார் மாமியார்ட்ட கேட்டதா அது எனக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அப்போ ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன. பதிலுக்கு நான் அவங்களை எதிர்த்து பேசிட்டேன். ஏன் காசுலயே சாப்பிட்டுட்டு என்னையே எகுத்து பேசுறியா? அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? நான் தானே உனக்கு சாப்பிடுறேன். அவங்க வீடு, எங்க மாமனார் வீடு, என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசுல சாப்பிட்டுட்டு என்ன பேசுறியான்ற மாதிரி பேசிட்டாங்க. என் வீட்டுக்காரர் இருக்கிற வரைக்கும் இது ஏன் வீடு, உன் வீட்டுக்காரர் பெரிய லாடு. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன, நம்ம வீட்டுக்காரர் காசா இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு நம்மள இறக்கமா பேசியிருக்க மாட்டாங்கன்னு மனசு கஷ்டம் எனக்கு. அப்பவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தன போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி ஒரு 1 மந்த்ல நான் மாத்திட்டு போயிட்டேன், வீடு மாத்திட்டு போயிட்டேன். நான் நீங்க ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, எங்க காசுல சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எடுத்து பேசுறியான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனா சண்டை சின்ன சின்ன சண்டை வரும். இது ஞாபகம் இல்ல. செல்லாது நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நானும் சரி யோசிச்சேன், தம்பி கள்ளக்குறிச்சியில வேலை பார்க்குது, நம்ம நெய்வேலியில இருக்கோமே, சரி அது டெய்லியும் கடையில சாப்பிடுது. 3 வேளையும் ஹோட்டல்லயே சாப்பிடுறியா? ஒரு வேளை தான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். அவங்க குழந்தையோட அங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில இருங்க, நானும் எங்க வீட்டுக்காரங்க இருக்கோம்னு நாங்க சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். ஒருவேளை அந்த வார்த்தையை அவங்க சொல்லாம இருந்தா இந்த தனி கொடுத்தன ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பா. ஏன்னா நிறைய சண்டை வந்திருக்கு. நான் எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன அடக்கிட்டு இருக்கேன். வேண்டாம் பொறுமைக்காரங்களா. ஒரு கட்டத்துல அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்ம தனியா இருந்தா அது நம்ம வீடா ஃபீல் ஆகும். அது ரெண்டல் வீடா இருந்தாலுமே அது எனக்கு என்னோட வீடா ஃபீல் ஆகும். என் வீட்டுக்காரருக்கு வாடகை கொடுக்கும் போதோ எனக்கும் அந்த வீட்டுல ஒரு உரிமை இருக்கு. அவருக்கு ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 மந்த் இருக்கும் போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டேன். அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கிட்டேன். இப்ப உங்களை திட்டியதுனால தனி கொடுத்தன போனீங்களா? சரி அவருக்கு வேலை வந்துருச்சு, நீ ஒண்ணு இருக்க வேண்டியது இல்லைன்னு தனி கொடுத்துட போனீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க திட்டினது ஒரு ரீசன். அது வேலைதான் இருக்கே, இவ்வளவு நாள் இருந்துட்டோம் சார், வேலை இருக்கு சார், தனியா போயிருப்போம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எப்போ அந்த பொண்ணுக்கு அது நம்ம வீடு இல்லைங்கிற ஃபீலிங் வந்ததோ அந்த பொண்ணு தனி கொடுத்துட போகணும்னு நினைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. எனி ப்ராப்ளம், லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம். 3 பேர் இருப்பாங்க, எங்க மாமனார் மாமியார் எங்க வீட்டுக்காரு. அவங்க உட்காந்து பேசுவாங்க ஃபேமிலி ஸ்டோரி. ஏதாவது கும்பலா இருந்த ஃபேமிலி, நானு கூட்டமா இருந்த
நடக்கும் எங்க வீட்டுல. பேசிக்கிட்டே இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி கதை, எங்க மூத்தார் இருக்காங்க, மூத்தார் வைஃப் இருக்காங்க, அவங்க ரிலேட்டடா பேசிப்பாங்க. நான் போய் அந்த இடத்துல நின்று என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன்னா, உனக்கு தேவையில்லாத விஷயம் எட்ட போ. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. அப்ப நான் யார், இது என்னோட ஃபேமிலி, நான் தெரிஞ்சுக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது, சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா வச்சு எனக்கு கம்மியா வைப்பாங்க. ஐயே வர வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. நான் சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நிறைய வச்சுட்டாங்க. வீட்டுக்காரருக்கு அப்புறம் நோட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து என் தட்டுல வச்சாங்க சைட் டிஷ். உடனே மிரட்டினாங்க, புஷ்பா கிட்ட வாழ ஆட்டேன், வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். எப்படி நீ வைக்கலாம், நீ சாப்பிடத்தானே கண்ணு உனக்கு வச்சேன், இப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு டிஃபன் செய்வாங்க சார். இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. இட்லி மல்லிப்பூ கணக்கா இல்லவா இருக்கு, என்ன ருசி. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்துரும். கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அந்த மீந்த தோசை, பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. எங்க வீட்டுக்காருக்கு சூடா சுட்டு கொடுப்பாங்க காலையில. இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன குடும்பம் பார்த்தடா, இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். ஒரு நாள் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, நானு வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். அப்ப அவங்க பார்வையில நான் எப்படி இருக்கிறேன், எப்படி பாக்குறாங்க. ஆனா இப்ப சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்னா கூட இந்த மாதிரி பண்றது எவ்வளவு வலியா இருக்கும். அது இப்ப நினைச்சா எனக்கு வலிதான் சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப நானும் எங்க மாமியாரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். என் பொண்ணு நல்லா பாத்துக்கிறாங்க. 5 வயசு வரை அவங்க தான் வளர்த்து கொடுத்தாங்க. எவ்வளவு இருந்தாலும் அந்த விஷயங்கள் மறக்கல இல்ல சார், என் மனசுல இன்னுமே இருக்குதானே. உனக்கு எனக்கும் பகதான். அப்ப வந்து வீட்டுக்குள்ள ஆண் அந்த கணவரை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகளை கொஞ்சம் இரண்டாம் பட்சமாக கவனிக்கிற போது ஒரு பிரிவை நோக்கி நகர்கிறது. கல்யாணம் 20 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுல பாத்தீங்க 9 மாசம் எனக்கு வளக பண்ணி அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க பையன் பிறந்து ஒரு 45 நாள்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றோம். பழைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப வேண்டாம்யா. எடுத்துட்டு வரும்போது மாமனார் இருந்துட்டு சரி இவங்களை தனியா வச்சிடலாம். எங்க வீட்டுக்காரோட பிறந்தவங்க தம்பி ஒருத்தர் தான், அவருக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. அதனால 2 பசங்களுக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம், இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்குதுங்க. இப்பயே வந்துட்டு நம்ம அவங்களை வேறையா வச்சிட்டோம்னா அவங்களுக்குள்ளேயே சண்டை வராது. பெரியவங்க எடுத்த முடிவுதான். பெரியவங்க எடுத்த முடிவுதான். நாங்க எடுக்கவே, நான் போக மாட்டேன்னு சொன்னேன் எங்க மாமியார்கிட்ட. கத்துறே கெஞ்சுறே கதறே, அவர் காதுல விழவே இல்லை. 8 மாசமா நான் கூட இருந்தேன். நான் இப்ப தனியாலாம் நான் விட்டீங்கன்னா நான் போக மாட்டேமா. நீ இல்லம்மா கொழுந்தனா இருக்கேன், கல்யாணம் ஆயிடுச்சு, அது நடந்து முடிந்த கதை, தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். 2 பேர்த்தையும் நான் தனியா வச்சிட்டேன்னா உங்களுக்கு நீங்க எது சமைச்சு சாப்பிடுறீங்களா சாப்பிடலாம். நாங்க ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு. ஆளுக்கு தனியா இருந்துக்காங்க. பொதுவா பிள்ளைங்களோட சேர்ந்து இருக்கணும் தான் எல்லாம் இங்கிட்டு இருக்க பெரும்பாலானவர்கள் ஆசைப்படுவாங்க இல்லையா. அவங்க மருமக ஆசைப்பட்டிருக்காங்க, அப்புறம் அனுப்பி விட்டீங்க. என்ன இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றேன். நாங்க வந்து குடும்பத்துல பிரச்சனை வந்து அவங்க சண்டை பண்ணிக்கிட்டு போறது வேண்டாம். என்ன பிரச்சனை வரும்னு அனுப்பி விட்டீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. ஒரு பிரச்சனையுமே இல்லையே. இல்ல. இப்ப நான் விஷயத்தை கேட்கிறேன், உண்மையான மட்டும் சொல்லுங்க. சம்சாரம் மின்சாரம் லட்சுமி குழந்தைய தூக்கிட்டு வந்த மாதிரி அந்த புள்ள தூக்கிட்டு வந்திருக்கு. சின்ன வயசுல நிறைய சினிமா பாப்பியா? ஆமா. சரி ஓகே, அவன் சின்னவன் தான் தனியா பொண்ணு ஆசைப்படுறான். சரி பெரிய பொண்ணு மருமகளோட சேர்ந்து இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் அதை அனுப்பி விட்டீங்க? அப்படி இருக்க முடியாத. பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. என்ன ஒரு ஏத்தம் பத்தியா. நீங்க சுமூகமா போயிடும் நினைச்சு செஞ்சிருக்கீங்க, எனக்கு புரியுது. ஆனா வீட்டுக்கு தலைச்சம் பிள்ளைய பேரனை பெத்துக்கிட்டு அந்த பிள்ளை வர்றப்ப அந்த பிள்ளை நீ தனியா போகணும்னு சொல்றப்ப எவ்வளவு வருத்தமா? உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. அது வருத்தமா தான் இருந்துச்சு. சரி வருத்தமா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம கூட தானே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தனியாலாம் விடுவோம், எங்கேயும் வேற இடத்துக்கு அனுப்பலையே. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன், நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாத. ஒரே வீட்டுல தான் 2 பேருமே குடியிருந்தோம். ஒரே வீடு தாங்க சார். அதாவது கிச்சன் ரூம் ஹால் இருக்கும், தனியா பொங்கிக்கிறது. ஆமா சார், சாப்பாடு மட்டும் தனியா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இருக்க கேஸ் பிரச்சனைல ஈரான் வாருங்கிறானுங்க. இதுக்கு நடுவுல நீங்க சமாதானம் பண்றதுக்கு 3 கேஸ் 3 ஸ்டவ். மேடம் ரொம்ப தெளிவான ஆளு. நாளை பின்ன ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி தனியா போயிருங்கன்ட்டு இவங்களே என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே தனி கொடுத்துருவாங்க. இது ஒரு தனி கொடுத்தானா? மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? நம்ம கிட்ட சண்டை பண்ணிட்டு வேற தூரமா போயிருந்தா நம்மனால விட்டுட்டு இருக்க முடியாது. பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சும்மா போட்டு இன்னைக்கு நல்லது கெட்டது எல்லாம் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல அந்த கடையில வாங்குறது பிடிக்கிறது எல்லாம் பிடிக்காது. நானே சமைச்சு போட்டாதான் அவருக்கு பிடிக்கும். கதை இப்படி போகுதா? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க தனி கொடுத்தலாம் போல, இவங்க தனி கொடுத்தலாம் இருக்காங்க.
என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? அந்த மருமகள் எல்லாம் வந்துட்டாளுங்கன்னா அவளுக்கு புருஷனுக்கு பிடிச்சதை செய்வாங்க. நம்ம புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம தனியா இருக்கணும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ ரிட்டையர்டா இருக்கும் போதே இவ்வளவு யோசிக்கிறிய, சர்வீஸ்ல இருக்கிறப்ப எவ்வளவு யோசிச்சிருப்ப. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். அவனை சொல்லிட்டு எந்திரிச்சு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.